ஹாய். திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி அடுத்தது இன்று திருச்சி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது தான் கொஞ்ச காலம் ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி இருக்கவங்க கூட சொன்ன ஊர் பேரு திருச்சிராப்பள்ளி தான். அதுவும் 2 சுழி நான் போட்டு இப்படி சுழிச்சு விட்டுருப்பாங்க. நீங்க கல்வெட்டுகள்லாம் பார்த்தாலே தெரியும். அப்படி அதற்கு பிறகுதான் திருச்சிராப்பள்ளின்னு மருவி வந்திருக்கு. இன்னைக்கு ஷார்ட்டா நாம எல்லாரும் திருச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த திருச்சியுடைய பெருமையே இது மலைக்கோட்டை தான். இது முதலா இந்த பூமி உருவான போதே ஏற்பட்ட ஒரே பாறை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது அப்படிதான் சொல்றாங்க. அடுத்தது பொன்னி நதி, வற்றாத ஜீவ நதி காவிரி நம்ம ஊர்ல தாங்க பாய்ந்து கொண்டிருக்கு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. அதுலயும் அகண்ட காவேரியா இருக்கும் பாருங்க, பார்க்கறதுக்கே கண் கொள்ளாததுங்க. அதுவும் நீர் வரத்து இருக்கும்போது பார்த்தோம்னா கடல் போல இருக்குங்க, அலையான அலை அடிக்குங்க. அவ்வளவு பெருமை வாய்ந்தது, அவ்வளவு அழகானது அகண்ட காவேரி. குளித்தலையிலிருந்து முக்கொம்பு வரைக்கும் அகண்ட காவேரியா இருப்பாங்க நம்ம காவேரி. அதற்கு பிறகு இங்க அந்த முக்கொம்புக்கு வந்த பிறகு 2ஆக பிரிந்துடுறா. ஒருத்தர் காவேரின்னும் இன்னொருத்தர் கொள்ளிடம்னும் பிரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஆன்மீகத்துல வடகாவிரி தென்காவிரி அப்படிதான் பெயர் வச்சிருக்காங்க. நம்ம தான் காவிரி கொள்ளிடம் அப்படின்னு. ஏன்னா நீர் வரத்தை கொள்ளும் இடம், அதிகமான நீர் வரத்தை கொள்ளும் இடம் அப்படிங்கிறதுனால இது கொள்ளிடம் அப்படின்னு பெயர் அமைஞ்சிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். நம்மளுடையது அப்படிங்கும் போது அவ்வளவு சந்தோஷமா, என்றுமே வற்றாத அந்த ரவுண்டா இருக்கும் இல்லைங்க அந்த தோணி, அந்த தோணியில தான் எப்பவுமே பயணம் செய்திருக்காங்க நம்ம மக்கள் எல்லாருமே. அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு வரணும்னா தோணியில தான் பயணம் செய்திருக்காங்க. அப்படிப்பட்ட காவிரி இன்று இருக்கும் நிலை எல்லோருக்குமே தெரியும் பாருங்க. எல்லா இடத்துலையுமே அணை கட்டி நமக்கு தண்ணீர் வரத்து குறைஞ்சிருக்கு. இறைவனிடம் வேண்டுவோம், தண்ணீர் நமக்கு முழுக்க காவிரியில் வர்றதுக்கு இறைவன் இருக்கான் இல்லையா, அவரிடம் வேண்டுவோம் நம்ம. சரி, சிராப்பள்ளி அப்படிங்கிறது ஏன் பேர் வந்தது? திருச்சிராப்பள்ளி, அதுலேயும் சிராப்பள்ளி அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுன்னா, இங்க சமண முனிவர் சிரா என்ற முனிவர் இங்கிருந்து அவருடைய சமண மதத்தை பரப்பிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் இது சிரா அப்படின்னு வந்திருக்கு. பள்ளிங்கிறது சமண முனிவர்கள் இருக்கும் இடத்துக்கு பள்ளி என்று பெயர். அதனாலதான் சிராப்பள்ளின்னு திருச்சிராப்பள்ளி மரியாதை நிமித்தமாக திருச்சிராப்பள்ளி என்று பெயர் மருவியதாக சொல்றாங்க. அந்த சமண முனிவர்களின் மற்ற அந்த தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் சொல்லும் போது இன்னும் அங்க இருக்கு, சமண முனிவர்களை பற்றிய அத்துணையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை நம்ம திருச்சி போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டு வரும்.